படம் பாத்தீங்கன்னா ஆரியன் படம் பார்த்தோம். ஆக்சுவலா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதே போல பாத்தீங்கன்னா படம் உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. ஒரு கிரைம் த்ரில்லர் சுத்தி ஒரு சமூக கருத்து சொன்ன ஒரு படம் தான் இந்த படம் தான். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி படம் எடுத்து யாரும் பார்த்தது இல்ல. இது ரெண்டுமே இருக்கு. ஒரு கிரைம் வேணா கிரைம் இருக்கும், இல்ல சமூக கருத்து வேணா சமூக கருத்து இருக்கும். எல்லாமே வந்து ஒரு பவர் பேக்டா வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த விஷ்ணு விஷால் பத்தி சொல்லி ஆகணும். அவர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கதைக்காலங்கள் வந்து சூப்பரா செட் ஆகுது. ஒரு போலீஸ் கேரக்டரும் சரி, ஒரு இன்வெஸ்டிகேட் பண்றதும் சரி செம்மையா பண்ணிருக்காரு. அதே போல செல்வராகவன் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் நடிச்சிருப்பாரு. எல்லா படத்தையும் ஓரம் கட்டுருங்க. இந்த படத்தை நீங்க பாருங்க, சூப்பரா பண்ணிருக்காரு. உண்மையாலுமே சொல்றேன், ஒரு சிறப்பான ஒரு கேரக்டர் அமைச்சிருக்காரு. அதே போல டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். என்ன ஒரு முக்கியமான ஒரு கருத்து வச்சிருக்காங்கன்னா, யார் பின்னாடியே போறீங்களா, ஒரு நடிகை பின்னாடியே போறீங்களா, அதெல்லாம் வேண்டாம், அவங்களாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு கருத்தை ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். அதே போல பாத்தீங்கன்னா மியூசிக் மட்டும்தான் வந்து இதுல கம்மி, தவிர மற்றதெல்லாம் படம் எல்லாம் வந்து சூப்பரா எடுத்துருக்காங்க. என்டையர் டீமுக்கு எங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். ரொம்ப நன்றி. நார்மலா நம்ம வந்து கிரைம் த்ரில்லர் கதைகள்லாம் பார்த்திருப்போம். அந்த கிரைம் த்ரில்லர் கதைகள்ல மெயினான கொஸ்டின் மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொலையை யார் பண்ணா, இப்படிதானே போவோம். ஒரு 4 கொலை நடக்கும், 5 கொலை நடக்கும், போலீஸ்காரர்கிட்ட சொல்லிட்டு நடக்கும், சொல்லாம நடக்கும். பட் அந்த கொலை பண்றவன் யாரு, யார் சாவ போறா, இதுதான் வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும். பட் இந்த கதையில என்னன்னா, யாரு கொலை பண்றான்றத முன்னாடியே சொல்லிடுவாங்க. எது அக்யூஸ்ட் இஸ் ரிவீல்ட் ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்து ஒரு 10 நிமிஷத்துலயே இவன் தான் கொலை பண்றான், இத்தனைக்கும் 5 பேரை கொலை பண்ண போறான் அப்படின்றத முன்னாடியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அப்புறமாவும் 2 ஹவரும் நம்ம சீட்டேஜ்ல உட்கார வைக்கிறான் பாருங்க. அதுதான் டிரெக்டரோட மகிமை. அந்த ஸ்கிரீன் பிளேன்றத டிரெக்டர் வந்து செமையா பண்ணிருக்காரு. 5 பேரை கொலை பண்றாங்க. இதுல ஒரு கருத்தும் வருது. இப்போ ஒவ்வொரு படத்துக்கும் நாங்க எல்லா படம் அப்பயும் சொல்லுறது என்னன்னா, கமர்ஷியல் மூவி இருக்கட்டும்ங்க, கமர்ஷியலா நீங்க பண்ணுங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. பட் சமுதாயத்திற்கு ஒரு நல்லது பண்ற மாதிரி ஒரு கமர்ஷியல் மூவி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம். இப்போ கஞ்சா கடத்துறது, போலீஸ் அடிக்கிறது, அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்சீங்கன்னா ரோட்ல போறவங்க கூட போலீஸ் அடிக்கணும்னு யோசிக்கலாம், தோணுது அவனுக்கு. அந்த மாதிரி எடுக்காதீங்கன்றதான் நார்மலா சொல்லுவோம். இதுல வந்து ஒரு கமர்ஷியல் மூவியா இருந்தாலும் ஒரு கருத்தை எடுத்துட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா என்ன கருத்துன்னு பாத்தீங்கன்னா, இன்றைய காலத்து இளைஞர்கள் யார் யார் பின்னாடி போறீங்க, ஆனா யார் பின்னாடி போனோம். இதுல 5 பேர் செத்து போறாங்க. அந்த 5 பேர் யாருன்றதுதான் கதை. எல்லாருமே வந்து இந்த சமுதாயத்திற்காக எதுனா செய்யணும்னு ஆசைப்படுறவங்க, சமுதாயம் நல்லா இருக்கணும் விரும்புற கேரக்டர்ஸ் செத்து போறாங்க. ஆனா அந்த செத்து போறவங்களை நினைச்சு நம்ம ஃபீல் பண்றோமானா கிடையாது. இதே ஒரு நடிகர் செத்து போனா அம்மா அப்பான்னு கதறி அழுவோம், போஸ்ட் ஓட்டுவோம், பேனர் ஓட்டுவோம், பந்து பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி சமுதாயத்திற்கு நல்லது செய்யறவங்க செத்து போனா நம்ம நாட்டுல இருக்கிறவங்க என்ன பண்றோம் அப்படின்றத சூப்பரா ஒரு நல்ல கருத்து. லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் ரிவீல் அவுட் பண்ணிட்டு அந்த 5 கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உள்ள இருக்கிற பாதி பேர் வந்து அப்படியே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பரா எடுத்தாங்க. அந்த சில படங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமேக்ஸ் முடிஞ்ச பின்ன ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், கை தட்டிட்டு ஆடியன்ஸ் எழுந்து வெளில வருவான். ஆனா அது கதை, அது கமர்ஷியல் மூவி. ஆனா ஒரு கதையை பார்த்துட்டு லாஸ்ட்ல வந்து கண்ணீர் வச்சுக்கின்னு சைலண்டா வெளியில வராம பாருங்க, அதுதான் உண்மையான வெற்றி. இந்த படம் அந்த வெற்றியை வந்து தந்திருக்கு. சூப்பரா டேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு, சூப்பரா இருந்தது. செல்வராகவன் சாரோட ஆக்டிங் வந்து சூப்பரா இருந்தது. எல்லாருமே பார்க்கலாம். சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தான். சைக்கோபாத் கில்லர், சீரியல் கில்லர் மாதிரி தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஆனா மூவி வந்து நல்லா இருக்கு. சீரியல் கில்லர்ங்கிறதுனால அந்த ரத்தம் தெரிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. கடைசியில ஒரு சோசியல் மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். லேக்லாம் எதுவும் இல்லை. அதான் டைம் போனதே தெரியல. அடுத்த என்ன அப்படின்ற மாதிரியே தான் இருந்ததே தவிர லேக் ஆன மாதிரி எதுவுமே இல்லை. படம் நல்லாவே இருக்கு. விஷ்ணு சாரோட ஆக்டிங் சூப்பரா இருந்தது. ஆனா அதை விட செல்வராகவன் சாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. படம் மேபி இதுக்கப்புறம் எல்லாம் பேசுனாங்க அப்படின்னா செல்வராகவன் சாரோட ஆக்டிங் பத்தி தான் பேசுவாங்க. படம் பிடிச்சிருக்கு, எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் கொலை அங்க நடக்கும். அங்கே வந்து ஒரு லீடு கொடுப்பாரு. ஒரு அவருக்கு ஒரு கொலை நடக்கும். அந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி 1 hour முன்னாடியே நான் உங்களுக்கு வந்து யார் பேருன்னு சொல்லிடுவேன். சொல்லிட்டு கொலையாளியே செத்து போயிடுவாரு. ஆமா, எப்படி பாருங்க, கொலை பண்றவனே செத்து போயிடுறான். அடுத்த 5 நாள்ல 5 கொலை நடக்கணும். அது எப்படி நடக்குது அப்படின்றத சூப்பரா எடுத்துருக்காங்க. உண்மையில இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் நீங்க சேனல்ஸ் இருக்கீங்க பாருங்க, நீங்க ப்ரோமோட் படத்தை பார்க்கணும். ஏன்னா அவ்வளவு அழகா எடுத்திருக்காங்க. ரியலி பிரவீன் கே வந்து அப்புறமா தான் நான் உள்ள உட்காந்துக்கிட்டு நார்மலா டிரெக்டர் பேர் பார்த்துட்டு வர மாட்டேன். உள்ள உட்காந்து நல்லா இருந்தா பார்ப்பேன், ரிசர்ச் பண்ணுவேன். இவரை உள்ள உட்காந்துட்டு லாஸ்ட்ல தான் ரிசர்ச் பண்ணேன்.
பிரவீன்கே அந்த எஃப்ஐஆர் படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். சூப்பருங்க, எஃப்ஐஆரும் சூப்பரா இருக்கும். இந்த படம் அதே மாதிரி விஷ்ணு விஷால் வந்து அந்த நம்பிக்கையோட தான் வந்த விஷ்ணு விஷால் கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்க. என்டையர் டீமும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்க. ஹீரோயினை போட்டு சும்மா ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் டூயட் சாங்க ஊட்ல, ஹீரோ வந்து ரொம்ப மங்கி போயிருக்கிற மாதிரியும் காட்டல. ஷாதா கபூர் இருக்காங்க, அவங்க பேர் என்னது? மறந்து போய் சரதாவா? அவங்க 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 ஆங்கர் ரோல் பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க, நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க. செல்வராகவன் ஐயோ கதை கேட்ட அக்யூஸ்ட் அப்படின்றத கரெக்டா மேப் ஆகிருங்க. எல்லா காஸ்டும் எடுத்துருக்காங்க. லாஸ்ட்ல ஒரே ஒரு செட் பேக், அது என்னோட ஒரு கருத்து தான், என்னோட ஒப்பீனியன் தான். மேபி டிரெக்டருக்கு வந்து மிஸ் மேட்ச் இருக்கலாம். என்னன்னா இந்த ஒரு 5 கேரக்டர் செத்து போகுது. இந்த 5 கேரக்டரும் அவங்களா முன் வந்து செத்து போற மாதிரி காட்டி இருந்தால் இன்னுமே அந்த பாயிண்ட் வந்து மனசுல போய் நின்று இருக்கும். ஒரு 5 சோசியல் ஆக்டிவிட்டிஸ் செத்து போறாங்க, அவங்க வந்து தியாகம் பண்ணிருக்கணும் அவங்க லைஃப். ஆமா நாங்க இவ்வளவு வேலை செய்யறோம், ஆனா இந்த மக்களுக்கு தெரிய மாட்டுது, இந்த மாதிரி ஆட்களை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, அதனால எங்க உயிரை விட்டாச்சு, நாங்க வந்து இந்த மக்களுக்கு வந்து நல்ல இது பாயிண்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சு இவங்க 5 பேர் வாழ்க்கை விட்டு இருந்தால் இன்னும் இந்த படம் டாப் டக்கரா போயிருக்குன்றது என்னோட கருத்து. அந்த பாயிண்ட்ல வந்து டிரெக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா இவங்க கொலையான மாதிரி காட்டிட்டாரு. இவங்களா வாண்டடா வாழ்க்கையை விட்டு இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கு ப்ரோ. உண்மையிலே இவர் செல்வராகவன் நல்லா பண்ணிருக்காரு. அப்புறம் விஷ்ணு விஷாலும் நல்லா ஆக்டிங் டெலிவர் பண்ணிருக்காங்க. நம்ம ஏற்கனவே அவர் ராட்சசன்ல பார்த்ததுதான், இங்கேயும் நல்லா பண்ணிருக்காரு. லாஸ்ட் மினிட்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரோட ஒரு நல்ல ட்விஸ்ட்ல கொண்டு வந்து படத்தை முடிச்சாங்க. அந்த வகையில பார்க்கும்போது படம் நல்லா இருக்கு. நம்ம ஃபேமிலியோட யாரோட நல்லா ஓரளவுக்கு பாக்குற அளவுக்கு நல்லா இருக்கு. 2.5 மணி நேரம் போனதே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு சம்பந்தம் இல்லாம ஸ்டோரி போகும், ஆனா கரெக்டா முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல தான் சூப்பரான ட்விஸ்ட் வச்சிருக்காங்க லாஸ்ட் மினிட்ல. உண்மையிலே படம் நல்லா இருக்கு. ராட்சசனை இதையும் கம்பேர் பண்ண வேணாம். ராட்சசனோட ஸ்டோரி வேற, இதோட ஸ்டோரி வேற. ரெண்டுமே சூப்பரான படம் தான் சொல்லி ஆகணும். இது ராட்சசனை நம்ம ஒரு அண்டர் ரேட்டட் மூவியா விட்டுட்டோம். ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் தான் அதை நம்ம எல்லாருமே விரும்பி பார்க்க ஆரம்பிச்சோம். அதே மாதிரிதான் இந்த படமும். இதை வந்து தியேட்டர்ல பார்த்து ஓரளவுக்கு இது பண்ணுங்க, நல்லா இருக்கு. உண்மையிலே ராட்சசனை விட இதுல நல்ல டெலிவர் பண்ணிருக்கு. ராட்சசன்றது நமக்கு ஒரு ஸ்டோரி மட்டுமே இது பண்ணி வரும். இதுல 5 வகையான ட்விஸ்ட் இருக்கு. இதுல செல்வராகவனை பொறுத்தவரை சொல்லியே ஆகணும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கு. அவரை பத்தி தான் மொத்த ஸ்டோரி. ஆனா அவரை படத்துல நம்ம ரொம்ப பார்க்க முடியாது. ரொம்ப ரேரா தான் வருவாரு. ஒரு சின்ன சின்ன ஏவிஸ்ல காமிச்சிட்டு அவரை விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோட செல்வராகவன் வருவாரு, சூப்பரா பண்ணிருப்பாரு. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அவங்களோட இவங்க சதா ஸ்ரீனிவாஸ் ஓரளவுக்கு நல்லா கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஆங்கரிங் இது மாதிரி கொடுத்திருப்பாங்க, நல்லா பண்ணிருப்பாங்க. அவங்களுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. பிஜிஎம்லாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆனிச்சு ப்ரோ. ஆரியன் படம் பார்த்தேன். ஸோ எல்லாத்துலயும் சொன்ன மாதிரி தான், இது ஒரு நல்ல மெசேஜை த்ரில்லர் ஜானர்ல கன்வே பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் த்ரில்லு கன்வே ஆகல, அதுதான் மேட்ரு. என்ன அது சொல்லிட்டா வந்துட்டு கிளைமேக்ஸே ரிவீல் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அது சொல்ல வேணாம், பட் நல்ல மெசேஜ் தான் சொல்ல வராங்க. ஆக்டிங் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. எல்லாரோட ஆக்டிங் எல்லாத்துமே பக்காவா இருந்துச்சு. பட் என்ன சொல்றது, ரைட்டிங்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியல. ஃபாஸ்டா போச்சு படம், ஸ்பீடா இருந்துச்சு. பட் அந்த த்ரில்லுக்கு தான் ஃபீல் பண்ண முடியல. ராட்சசன் மாதிரி இல்லை அந்த. அவரு வேற லெவலுங்க. விஷ்ணு விஷால் சார்லாம் வந்துட்டு அதான் அவர் சொல்ற மாதிரி அவரு ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு, நான் இந்த மாதிரி பெரிய ஸ்டாரா ஆகாத காரணம் நான் வந்துட்டு நிறைய ஜானர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். நான் வந்து ஒரு யூஸ்வல் ஹீரோ மாதிரி இல்லாம நிறைய ஜானர் ஸ்பெசிஃபிக்கா பண்றதுனால இருக்கேன். ஸோ அவருக்கு ஆக்டிங்லாம் பிரச்சனை இல்லை. அவருக்கு எந்த ரோல் கொடுத்தாலும் பயங்கரமா பண்ணுவாரு. அவருக்கான கதை வந்து ராட்சசன் மாதிரி மாட்டுச்சுன்னா இறங்கி அடிச்சிருவாரு. இந்த படத்துலயும் இறங்கி செஞ்சிருக்காரு. பட் அந்த அவரோட கேரக்டர், நம்பிங்கிற கேரக்டரோட கனெக்ட் பண்ணிக்க முடியல. வில்லனை பார்த்து பயமே இல்லை. இப்போ ராட்சசன்ல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டோபர்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கும். என்னடா இவன் இவ்வளோ, அதே நேரத்துல அவனுக்கு ஒரு பாவப்பட்ட சைடும் இருக்கும், பயமும் இருக்கும். பட் இந்த படத்துல வந்துட்டு அவர் பேர் என்ன, ஐயோ மறந்து போச்சு, செல்வராகவன் சாரோட கேரக்டர் நேம். அவரை பார்த்தா பயம் வரல. இப்படி ஒரு கேரக்டர் கொஞ்சம் வில்லனிஸ்டிக்கா நடிக்கிறாங்க அப்படின்னு தான் போச்சு, பயம் வரல.